ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை. கர்த்தரின் விருப்பம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். லூக்கா 12:49. நம் அருமை ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களையெல்லாம் அவை சிறிதானாலும் பெரிதானாலும் அன்போடும் கிருபையோடும் நிறைவேற்றுகிறார். ஆனால் அவருடைய மன விருப்பம் என்ன, அவர் எதை விரும்புகிறார் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? பிள்ளைகள் விரும்புகிறதை பெற்றோர் அன்போடு கொடுக்கிறார்கள். ஆனால் பெற்றோருடைய விருப்பம் என்ன, அவர்கள் எதை வாஞ்சிக்கிறார்கள் என்பதை அறிந்து நிறைவேற்ற பல வேளைகளில் பிள்ளைகள் தவறிவிடுகிறார்கள். கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதையும் எதை விரும்பவில்லை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலையே விரும்புகிறார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அபிமெலேக்குக்கு விரோதமாக யுத்தம் செய்து மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் என்று சவுலுக்கு சொல்லி அனுப்பினார். ஆனால் சவுலோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஆடு மாடுகளை தப்புவித்து அது கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக என்று சொன்னார். கர்த்தருடைய இருதய விருப்பத்தை அறிந்திருந்தும் நிறைவேற்றாமல் போனார். அவருக்கு கிடைத்த பதில் என்ன? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரர், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்றார். சங்கீதம் 51:16-17. அப்படியானால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது நொறுங்குண்ட ஆவி, மூன்றாவது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதாகும். 1 தீமோத்தேயு 2:4. நான்காவது அவருடைய விருப்பம் என்ன? நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், தேவ ஜனங்கள் அக்னி ஜுவாலையாய் வாழ வேண்டும். பாவம் நெருங்காத அக்னியாக, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய அக்னியாக பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய பிரியமாகும். ஐந்தாவது, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். யோவான் 17:24. பரலோகத்திலே கிறிஸ்துவுக்கு என்று ஒரு மேன்மையான இடம் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். யோவான் 14:2-3. எத்தனை மேன்மையான விருப்பம்! நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21.